என் தந்தையை விட ஒரு படிக்கு மேலே வச்சு என் தலைவனை பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட தலைவனோட இழப்பு என்னுடைய குடும்பத்துக்கு, எனக்கு மட்டுமில்லை, இந்த இழப்பு என்பது எங்கள் சாதாரண தொண்டனுக்கு மட்டும் இல்லைங்க, அன்னை சோனியா காந்திக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு. என் தந்தையை விட ஒரு படிக்கு மேலே வச்சு என் தலைவனை பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட தலைவனோட இழப்பு என்னுடைய குடும்பத்துக்கு, எனக்கு மட்டுமில்லை, இந்த நாட்டுக்காக, முக்கியமாக காங்கிரஸோட அடிமட்ட தொண்டன், என்ன மாதிரி ஒரு அடிமட்ட தொண்டனை மாவட்ட தலைவராக பார்த்து அழகு பார்த்த தலைவன். பாருங்க, கூட இருக்கவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க. எங்களையெல்லாம் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு சரிக்கு செமமாக வச்சு சாப்பிட்டு எங்கூட உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற அளவுக்கு இருந்த ஒரு தலைவனை இழந்துட்டோம். இந்த இழப்பு என்பது எங்கள் சாதாரண தொண்டனுக்கு மட்டும் இல்லைங்க, அன்னை சோனியா காந்திக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு. எனது தாய் தந்தைக்கு மேலாக நான் பார்த்த எனது வளர்ப்பு தந்தை இன்றைக்கு நம்ம எல்லாம் விட்டு மறைந்திருக்கிறார். அவருடைய இழப்பு என்பது இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதை இனி ஈடுகட்டுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. மிகப்பெரிய வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறோம். தேற்றுவாரின்றி எங்களை நாங்களே தேற்றிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பணிகளை தொடர்வதுதான் நாங்கள் அவருக்கு செய்கின்ற பணியாக இருக்கும். அவருடைய இழப்பு எனக்கும், குறிப்பாக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அத்துணை காங்கிரஸ் பேரியக்க தோழர்களையும் பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒரு தலைவர், சாமானிய தலைவர். அவரை இழந்து வாடும் எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் அந்த குடும்பத்தில் ஒருவனாகத்தான் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு 43 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு அரசியலில் பயணித்தவன். அவருடைய என்னை போன்ற சாதாரணமானவர்களையும் தன்னுடைய இல்லத்திலே தனக்கு சரியாக உட்கார வைத்து பேசுகின்ற ஒரு ஒப்பற்ற ஆளுமை மிக்க தலைவர். யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு, உயரிய நோக்கத்தோடு கொண்டவர். அருமையினை சோனியா காந்தியின் மீதும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதும் மிகப்பெரிய அளப்பரிய பற்று கொண்டு அவர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிக்கடனும் பட்டிருப்பதாக அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார். இன்றைக்கு அவரை இழந்து நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். தன்மான தலைவர் EV.K.S. இளங்கோவன் அவர்கள் கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக உடல்நிலை மோசமடைந்து சென்னையிலே தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அன்றைக்கே அவர் மிக கவலைக்கிடமாக இருப்பதாகத்தான் சொன்னார்கள். ஆனால் அவர் மருத்துவர்களின் உதவியினால் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக கூறினார்கள். நாங்கள் மிகப்பெரிய ஆறுதலோடு இருந்தோம். இன்றைக்கு எங்களை எல்லாம் தவிக்க விட்டுவிட்டு இன்றைக்கு அவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார் என்பதை எப்படி தாங்குவோம் என்பதே எங்களுக்கு தெரியவில்லை. காங்கிரஸ் பேரியக்கம் எப்பொழுதெல்லாம் பின்னடைவை சந்தித்ததோ அப்போதெல்லாம் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இயக்கத்தை தூக்கி பிடித்தவர் எங்கள் தலைவர். ஈரோட்டிலே அவருடைய திருமகன் ஈவேரா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அவர் திடீரென்று காலமானதை அடுத்து அவர் தேர்தலில் நிற்கவில்லை என்று தான் சொன்னார். அவர் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக தமிழக முதல்வரை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் தேர்தலில் நின்றார். அவர் உடல்நிலை சரியில்லை என்று தான் சொல்லி கொண்டிருந்தார். இருந்தாலும் அவர் மக்களுக்கு பணியாற்றியிருந்தார். தமிழக அரசியலே மிகப்பெரிய ஒரு சில 4 திட்டங்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அவர் கொடுத்துள்ளார். மிகப்பெரிய மக்களுக்கு பயனடைய வேண்டும் என்று அப்பொழுதும் பணியாற்றி கொண்டு தான் இருந்தார். மிகப்பெரிய இழப்பாக எங்களுக்கு இது எப்படி ஈடு செய்ய முடியும் என்பதையே யோசிக்க முடியாத அளவுக்கான இழப்பாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இது எப்படி கடந்து போவோம் என்று தெரியவில்லை. என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாத நிலையில் தான் நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஆழ்ந்த இரங்கலோடு பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம்.